அனைவருக்கும் வணக்கம். இந்த பகுதியில் நம்ம பயன்படுத்தக்கூடிய உண்மையான கேபி ஜோதிடத்தின் அடிப்படையில் வீடு சார்ந்தவர்களை யாருக்கு அந்த வீடுன்ற சொத்து அமையும். ஏன்னா 4ஆம் பாவம் தான் சொத்துக்கள் சார்ந்த விஷயத்தை குறிக்கும். சொத்துனா வெறும் வீடு மட்டும் கிடையாதுங்க. வீடு, நிலம், வாகனம், அதுக்கடுத்து நம்முடைய படிப்பு, இதெல்லாமே சொத்து தான். இப்போ நம்ம வீடு அப்படின்றதால 4ஆம் பாவம் ப்ளஸ் குரு தான் வீட்டை குறிக்கும். அதே 4ஆம் பாவம் ப்ளஸ் செவ்வாய் அப்படின்னா அது லேண்டு. 4ஆம் பாவம் ப்ளஸ் சுக்கிரன் அப்படின்னா அது நம்ம வாங்கக்கூடிய 2 வீலர் வாகனம் அல்லது காரு 4 வீலர் வாகனம், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே குறிக்கக்கூடியதாக இருக்கும். 4ஆம் பாவம் ப்ளஸ் புதன் குரு அப்படின்னா அது நம்முடைய படிப்பு, ஸ்கூல் எஜுகேஷன், இது மாதிரியான விஷயத்த எல்லாமே குறிக்கக்கூடியதாக இருக்கும். இப்போ நம்ம இந்த சொத்துன்ற விஷயத்தில் 4ஆம் பாவத்தில் வீடு தான் நமக்கு ரொம்ப ரொம்ப மிக முக்கியமான ஒரு விஷயம் நமக்கு. அப்போ வீட்டுக்கு உண்டான கொடுப்பனை அப்படின்றது 4ஆம் பாவ உபநட்சத்திரம், நின்ற நட்சத்திரம் 4, 11 இந்த வீடுகளை குறிக்காட்டுச்சுன்னா அந்த ஜாதருக்கு வீடுக்கு உண்டான அமைப்பு, சொத்துக்கு உண்டான அமைப்பு ஏற்படுத்தி தரும் அப்படின்றத பார்க்கலாம். அதில் 4ஆம் பாவத்து உபநட்சத்திரத்தோடு தொடர்பில் குரு மற்றும் செவ்வாய் இந்த 2 கிரகங்கள் இருந்தால் அவங்களே ஓனாக வீடு கட்டலாம். இது ஃபஸ்ட்டு விஷயம். அதுவே 4ஆம் பாவ உபநட்சத்திரம் சனி மற்றும் புதன் இந்த 2 கிரகத்துடைய தொடர்பில் இருந்தால் அவங்க ஏற்கனவே கட்டின வீட்டை தான் வாங்க முடியும். இதுதான் இதில் இருக்கக்கூடிய லாஜிக்கான விஷயம். இப்போ நான் உங்களுக்கு ஆய்வுக்காக ஸ்க்ரீனில் ஒரு ஜாதக டீட்டெயில்ஸை காட்டியிருக்கேன், அதை நீங்கள் பார்த்துக்குங்க. 1965 பிறந்த ஜாதகம். இப்போ இந்த ஜாதகத்துக்கு 4ஆம் பாவம் அப்படின்றது மிதுன ராசியில் விழுந்திருக்குது. 4ஆம் பாவத்து உபநட்சத்திரம் புதனாக இருக்குதுங்க. புதன் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா கடக ராசியில் விழுந்திருக்குது. புதன் தன்னுடைய சுய நட்சத்திரமான புதன்லேயே விழுந்திருக்குதுங்க, ஆயில்ய நட்சத்திரத்தில் விழுந்திருக்குது. அப்போ இந்த புதனுடைய குறிகாட்டிகள் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா 4, 5, 7 பர்டிகுலராக சொத்துக்கு உண்டான 4ஆவது வீட்டை குறிகாட்டுதுங்க. அப்போ இவங்களுக்கு வீடுக்கு உண்டான கொடுப்பனை உண்டு. இது ஃபஸ்ட்டு விஷயம். அதுவே வீடு இல்லை அப்படின்னா 4ஆம் பாவ உபநட்சத்திரம், நின்ற நட்சத்திரம் 3, 12 இந்த வீடுகளை குறிகாட்டுச்சுன்னா அந்த நபர்களுக்கு சொத்து இல்லை அப்படின்றத நம்ம சொல்லலாம். ஓகே, வீடெல்லாம் சொல்லியாச்சு. எந்த மாதிரியான வீடாக இருக்கும் அப்படின்னா எது போலன்ற விஷயத்தை குறிக்கக்கூடியது இந்த 4ஆம் பாவ உபநட்சத்திரமும் 4ஆம் பாவத்துக்குள்ளே இருக்கக்கூடிய கிரகமும். இதை நம்ம அடுத்து வரக்கூடிய பகுதியில் 9 கிரகத்துக்கு உண்டான தன்மையில் வீடு எப்படி அமையும். இப்போ 4ஆம் பாவத்து உபநட்சத்திரம் இந்த ஜாதகருக்கு புதனாக வந்திருக்குது. அப்போ புதன் அப்படின்னா ஒரு அடுக்குமாடி வீடு, ஒரு காம்ப்ளெக்ஸ் டைப்பில் இருக்கக்கூடிய வீடு, இது மாதிரியான விஷயங்கள் எல்லாமே சொல்லலாம். நன்றி, வணக்கம்.